மக்களை பிரிக்கின்ற சனாதனத்தினை ஒழிப்போம் அப்படிங்கிறான். சனாதனத்தினை ஒழிப்போம்னு சொல்லி 3 வருஷத்துக்கு முன்னாடியே இதே உதயநிதி பேசுறதுடைய விளைவுதான் இன்னைக்கு திமுக ரோட்ல வந்து அத்தனை மந்திரிகள் பிச்சை எடுக்கிற நிலைமையில இவனுடைய எம்எல்ஏ பதவியில விட்டுட்டு இன்னைக்கு தெருவில் வந்து நின்றுக்கிய. இன்னும் உனக்கு புத்தி வரலையா? இன்னும் உதயநிதிக்கு புத்தி வரலையா? இன்னும் திமுகவுக்கு புத்தி வரலையா? கேட்கிற நீ சட்டசபைக்கு உள்ள போய் பேசுறாங்க. சட்டசபைக்கு உள்ள போய் பேசினா வெளியில வழக்கு போட முடியாது. சட்டசபைக்கு உள்ள போய் பேசினா பாதுகாப்பா இருந்துக்கலாம். நான் இதே உதயநிதிக்கு சவால் விடுக்கிறேன். நீ ஒரு ஆம்பளை நல்ல அப்பனுக்கு நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்த ஆம்பளையா இருந்தா நீ மதுரையில திருநெல்வேலியில ஒரு கேள்வியை சொல்லிட்டு நான் சனாதனத்தை ஒழிப்பேன் பேச போறேன்னு சொல்லிட்டு நீ நல்ல அப்பனுக்கு அம்மாவுக்கு பிறந்தவனா வந்து பேசி பாருங்க.